Meenakshi College of Nursing Mangada and Aramika Meenakshi College of Nursing Kanchipuram. BSc, MSc and Post Basic BSc. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Black Thunder where fun never ends. Ooty Main Road, Metupalayam, Tamil Nadu. தனுசு பெருமாள் சாரகபாணி பள்ளிக்கொண்டு பெருமாள் பார்த்துடணும், ரொம்ப நல்லது. அதையும் பார்த்துணும். கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்தையும் பார்த்து வயிறு சம்மந்தப்பட்ட கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல சனி. எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும் தலைவர்களை. தலைவியாக இருந்தாலும் சரி, தலைவனாக இருந்தாலும் சரி. மற்றபடி தொழிலெலாம் நல்லா வரும். சனி 10ஆம் பார்வை பண்ணாலும் தொழில் வரும். ஏன்னா புதன் வீட்டை பார்க்குறாரு சனி. பெரிய லெவலுக்கு டெவலப் ஆகும். உங்கள் கையெழுத்துக்கு அவ்வளோ வேல்யூஸ் வரும். நிறைய நகை வாங்கக்கூடியவங்க, நிலம் வாங்கக்கூடியவங்க, வீடு வாங்கக்கூடியவங்க, வண்டி வாகனம் கூடியவங்கெல்லாம் தனுசு இந்த லிஸ்ட்டில் வருது. கல்யாண தடை நீங்கும். அப்படியே இருக்கும். லவ் எல்லாம் ஏற்றுப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். முன்னேற்றம் ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். குரு பார்க்குறாருல, இந்த சமயத்தில் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. அடுத்த 12 வருஷம் ஆகிடும். ஜம்முன்னு 2026 பண்ணிவிடுங்க. குரு 7ல் இருக்கான். காதலாக இருந்தால் கூட சும்மா போட்டு நோண்டாதீங்க அவனை. ஏதாவது டக்குன்னு கத்தி விட்டுற போகிறோம். ஏன்னா குரு 7ல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கணவனாக இருந்தால் மனைவியிடம் சரண்டர் ஆகும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சரண்டர் ஆகும். அந்த உறவுகள் நல்லா இருக்குமா. சும்மா போட்டு நோண்டக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாம் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. தனுசுக்கு இதுதான் முக்கியம். உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸாலேயே குடும்பம் கெட்டு போயிடும். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருங்க. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேலை 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 வேலைன்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசுக்கும் பிடிக்காது, துணை அல்லது துணைவியாருக்கும் பிடிக்காது. ஸோ தனுசுடைய கணவன் மனைவியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அவங்களோட அனுசரணையாக டெய்லி ஃபோனெல்லாம் தொலைவில் எங்கேயாவது ஒரு 100 மீட்டர் தள்ளி வச்சுருங்க. சைலண்டில் வச்சுட்டு கொஞ்சம் 4 வாரத்தை நல்லா பேசிட்டு போங்க. அவ்வளோதான். உங்கள் வம்புக்கே வரமாட்டாங்க. நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். எல்லா விதத்திலும் அணுகணும். அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் தனுசு. உங்கள் ராசியை குரு பார்க்குறார். அதனால் குரு பார்க்குறச்சு எல்லாமே நல்லது நடக்கும். தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும், முதலீடுகள் வரும், அனுகூலம் வரும், அசையாமசை பொருள் சேர்க்கை ஏற்படும். பெரிய அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், வீடு, நிலம், பூமி எல்லாம் ஏற்படும். டக்கு டக்குன்னு நடக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி எல்லாமே நடக்கக்கூடிய ராசி யார்? தனுசு. சனி 4ல் பெற்றோர் பெரியோருடன் கவனம், அவர்கள் உறவுகளில் கவனம், அவர்கள் தேகாரக்கத்தில் கவனம். அதை தவிர எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். குலதெய்வத்துக்கெல்லாம் போயிட்டால் அந்த ஒரு பிரச்சனையும் இந்த குரு பயிற்சியில் வராது. எனவே நான் சொன்ன தெய்வ பரிகாரத்துடன் குலதெய்வம் ரொம்ப முக்கியமாக யாருக்கு? தனுசுக்கு. அதனால் அந்த மாதிரி குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்தாவே தனுசு நிம்மதியும் பிரச்சனை இல்லாமல் அனுகூலமும் பெரிய சந்தோஷமும் பெறக்கூடிய ராசிகளில் வருவது தனுசு. ஏற்றமும் நம்பிக்கையும் நிச்சயமாக ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாதவர்களுடைய தலையீடு வேண்டாம். வேலையாட்களால் கோபப்படாதீர்கள். வேலையாட்கள் பிடிக்கவில்லை என்றால் செட்டில்மெண்ட் செய்து வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். ஏங்க இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படுறாளா? பயங்கரமான ஆள். நீங்கள் எந்த கட்டத்துலையும் பூந்து போயிடுவீங்க. அன்பானவர்கள், பாசமானவர்கள், தெளிவான சிந்தனை உடையவர்கள். இந்த முரட்டு குணம் இருக்குது பாருங்கள், அதுதான் ஒரு பெரும் பிரச்சனை. முசுடு, நான் கரெக்டாக இருக்கேன், நீ கரெக்டாக இருக்கணும், 2 மணிக்கு வந்துடணும், 2 மணிக்கு வந்துடணும். எங்கன்னா ஊருக்கு போகணுன்னா நீங்களும் தூங்க மாட்டீங்க, பக்கத்தில் இருக்கும் தூங்க விட மாட்டீங்க. பர்ஃபெக்ஷன், பங்க்சுவாலிட்டி, அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். உங்களது தாயின் உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும். 7ஆம் வீட்டில் இருக்கிற குரு உங்களுக்கு செய்யும் தொழிலில் வருமானங்களும் மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். சார் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கே, 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதா அப்படின்னா நல்லது இல்லை. ஆனால் உங்களுக்கு குரு பார்க்குறார். உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனாலையும் 3ஆம் இடத்துல ராகு கேது இருப்பதுனாலையும் வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், அவங்களால் தான் பிரச்சனைகளும் வரும். ஆகவே டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, அக்ரிமெண்ட் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். வீடு வாங்கலாம், மனைகள் வாங்கலாம், ஃப்ளாட் வாங்கலாம், தொழில் செய்யலாம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கை காமிச்சா அவன் நிறைய லாபம் சம்பாதிப்பான்.
அதே ஃபார்முலா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆகவே நீங்கள் சொந்த தொழில் செய்கிறத விட வேலைக்கு போகிறது நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் கடன் வாங்கலாமா? கடன் வாங்கலாம், அதை திருப்பி கொடுக்குற வரைக்கும் தூங்க மாட்டீங்களா? ஏன்னா ஒரு வேலைன்னு உங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்கன்னா வேலை கொடுத்தவொடனே தூங்க விட மாட்டீங்க. அதனால் வெரி ஆக்டிவ், சூப்பர் ஆக்டிவ். அதனால் கடன் வாங்கலாம். அதை வந்து சுபமான கடனாக வச்சுங்க. கல்யாணம் பண்ணுறது, குழந்தைகள் பாக்கியம், வீடு கட்டுறது, ஃப்ளாட் வாங்கிறது அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கிட்டு லாங் ரன் அதுக்கு வந்து நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒன்றே என்னன்னு கேட்டிங்கன்னா, விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும், அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் அமையும் காலம். பயணத்தில் கவனமாக இருங்க. இரவு பயணம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் 2 வீலரில் 3 பேர் போகிறது, காரை நானே ஓட்டிகிட்டு போகிறேன் சார், இரவில் நான் ட்ராவலிங் பண்ணுறேன், ஏன்னா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க, வேண்டாம். டிரைவரை போட்டு போங்க, இல்லைன்னா ஆட்டோ எடுத்துகிட்டு போங்க. எங்களுக்கான பரிகாரங்கள் ஒன்று தான், இவங்க ஜாதகத்தில் திருப்பதிக்கு போயிட்டு வரணும். எத்தனை முறை இவங்க திருப்பதி போயிட்டு வராங்களோ அத்தனை முறை இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அங்கே ஆஞ்சநேய சுவாமி சன்னதி இருக்குது. அந்த சுவாமிக்கு பேர் என்ன தெரியுங்களா? பேடி ஆஞ்சநேய சுவாமின்னு பேர். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பவ்யமாக இருப்பார். சுவாமி வந்து எதிரில் இருப்பார். சுவாமியினுடைய நேர மூல கருவறைக்கு ஏற்ற மாதிரி பேடி ஆஞ்சநேய சுவாமி தரிசனம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூல கருவறை நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அந்த பேடி ஆஞ்சநேய சுவாமி என்னன்னா ரொம்ப பணிவானவர்னு அர்த்தம். பேடி ஆஞ்சநேயர்னா ரொம்ப பணிவானவர், அவர்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். ஆகவே அந்த கோவிலுக்கு போயிட்டு மாவிளக்கு ஏற்றி வழிபட்டு அந்த மாவிளக்கு தீபம், நெய் தீபம் போட்டு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் பழங்கள் தானம் பண்ணோம். கொய்யாப்பழம், வாழைப்பழம் அப்படின்னு பழங்கள் தானம் செஞ்சிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம், நல்ல உத்தியோகம், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் வந்து சேரும். விசேஷ நாட்கள் அந்த மாதிரி எதனா போகணுமா? இந்த நாட்களில் போனால் ரொம்ப உகர்ந்தது அந்த மாதிரி? திங்கக்கிழமை போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி பௌர்ணமியில் போகிறது நல்ல பலனை கொடுக்கும். அமாவாசையில் போயிட்டு நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா அற்புதமான பலனை கொடுக்கும். தாயினுடைய உடல்நிலையில் ரொம்ப அக்கறை வேணும். மருத்துவ செலவு இருக்கும். நான் கை மருந்து பார்த்தேன் அப்படின்லாம் அதெல்லாம் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து செய்யுங்க. டாக்டர் போன வாட்டி கொடுத்த மருந்து அப்படியே இருக்குது சார், அதையே நான் ஒரு டோஸ் சாப்பிட்டுக்கிட்டுமா, அது வேண்டாம். ஏன்னா அது சர்ஜரியில் போய் வைக்கும். சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மலை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும். வேறு என்னங்க, எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. தனுசு ராசி இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். Meenakshi College of Nursing Mangadu and Arumika Meenakshi College of Nursing Kanchipuram. BSc, MSc and Post Basic BSc. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Metupalayam, Tamil Nadu.